கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோயின் விடுதலையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை யாவரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிற புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாய் கொண்டு வந்த ஆண்டவரை நம்ம அனுதினமும் அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். அப்பா மக்கள் நாங்கள் வளர்வதற்கு அப்பா எங்களுக்கு அனுகிரகம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் இயேசுவே என்று சொல்லி அந்த உன்னத ஆண்டவரை உயர்த்துவோமா? அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா. ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பாய் என்றெண்ணுகிறே. ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பாய் என்றெண்ணுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை இன்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தரவே. எல்லாரும் கேட்க போறோம். ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக எங்களை கிருபையாய் கொண்டு வந்தீரே. நாங்கள் உமக்குள்ளாக உம்முடைய கிருபையில உம்முடைய ஞானத்துல உம்முடைய அறிவில நாங்கள் வளர்வதற்கு தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் கர்த்தருடைய வல்லமை இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் ஐயா. இந்த நாட்களில் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தோடு ஒரு பெரிய கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் ஐயா. உடைய பிரச்சனை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய கிருபை இறங்குவதாக. அப்ப அனுதினமும் உம்முடைய வார்த்தையில உம்முடைய கிருபையில உம்முடைய ஞானத்துல உம்முடைய வல்லமையில ஒவ்வொருவரும் பலனடைய கர்த்தாவே நீ அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய கிருபைக்கு நேராக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொருவரை பலப்படுத்த போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியோடு நான் கடந்து வர விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளாக இப்படியாக ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 6வது மாதத்தில் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய நீங்கள் வார்த்தையை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் இன்னைக்கு பிள்ளைகளை குறித்த பாரம், பிள்ளைகளுடைய காலம் எப்படி இருக்கும், கல்லூரி படிப்பு எப்படி இருக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் கூட பேசுறாரு. உங்க பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஜில இருந்து
+2 முடித்து கல்லூரி முடிக்கிற வரைக்கும் பெற்ற தகப்பன் தாய்க்கும் பிள்ளைகளை குறித்த எப்பொழுதுமே ஒரு பெரிய பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் என்ன செய்ய போகிறோம், பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க, இப்படி அநேக விதங்களில் ஒரு பெரிய கலக்கம் ஒரு வேளை இருக்கலாம். ஒருவேளை இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். சாமுவேலை குறித்து ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஏலியினுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்ட சாமுவேலை கர்த்தர் விரும்பினார். சாமுவேல் தேவனுக்கு பயந்தவனாக தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஏலியினுடைய பிள்ளையை பார்க்கிலும் சாமுவேல் தேவனுக்கு உகந்தவனாய் அவன் காணப்பட்டான். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது சாமுவேல் ஏலிகிட்ட போய் கேட்குறாரு, என்னை யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, ஒரு சத்தத்தை கேட்கிறேன். அப்போ ஏலி சொல்லுவாரு, நீ என்ன செய், கர்த்தாவை சொல்ல, அடியேன் கேட்கிறேன். பாருங்க, அந்த நாட்கள்ல மறுபடியும் நித்திரையில் இருக்கிறதான அந்த சாமுவேலுக்கு சத்தம் கேட்கிறது. சாமுவேல் மறுபடியும் எழுந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். பாருங்க, தேவ சத்தத்தை கேட்ட சாமுவேல். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதர் எனக்கு எவ்வளோ ஜாம் பண்ணாலும் என் பிள்ளை ஒன்றும் கேட்க மாட்டான், எவ்வளோ புத்தி சொன்னாலும் என் பிள்ளை அவங்களுடைய மனம்போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைக்கு யார் புத்தி சொல்லுவது, என் பிள்ளை யார் நடத்துவது, நல்ல நண்பர்கள் இல்லை, நல்ல ஆலோசனை இல்லை, நல்ல புத்திமதி இல்லை. ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. தெய்வ சமூகத்தில் வளர்ந்த சாமுவேல் ஆண்டவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மாதமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள். எப்படி கேட்பாங்களா? ஆண்டவரே சொல்லு, நான் கேட்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக. ஒருவேளை உங்க சத்தத்தை அசட்டை பண்ணலாம், பெரியோர்களுடைய சத்தத்தை, மூத்தவர்களுடைய சத்தத்தை, ஊழியக்காரருடைய சத்தத்தை கூட ஒருவேளை உங்க பிள்ளைகள் அசட்டை பண்ணலாம். ஆனா இந்த 6வது மாதம் கலக்கத்தோட இருக்கிறீங்களா? ஒண்ணு கலங்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாற போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது? நிச்சயமாங்க உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இந்த காலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை அநேக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் அவருடைய இருதயத்துக்குள்ள இறங்கவே இறங்காது. ஏன்னா இருதயம் கடினப்பட்டு இருக்கும், இருதயம் உலகத்தினால நிறைந்திருக்கும், உலகம் சுயத்தினால நிறைந்திருக்கும், உலக ஆலோசனைகளினால உங்க பிள்ளைகளுடைய இருதயம் இன்னைக்கு நிறைஞ்சிருக்குதா? இன்னைக்கு நம்ம ஆண்டோட சமூகத்தில் இன்னைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆண்டோட சமூகத்தில் உங்க பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர், என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இனி என் பிள்ளைகள் உலக ஞானத்தில் இல்லை, தேவ ஞானத்தில், தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். சாமுவேலை குறித்து நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். சாமுவேலை குறித்து நம்ம நன்கு அறிஞ்சிருக்கிறோம். அவர் தேவ சத்தத்தை கேட்டார். தேவ சத்தத்தை கேட்ட சாமுவேல். 2வது ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது சாலமோன் ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேட்கிறாரு. ஞானத்தை கேட்டாரு, கேட்காத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளைகள் நிமித்தமா ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குதா, ஒருவேளை ஒரு சோர்வு இருக்குதா? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, உங்க பிள்ளைகள் ஞானவான்களா மாறுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க பிள்ளைகளுக்குள்ள வரப்போகிறது. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், சாமுவேலை போல சத்தத்தை கேட்கிறவங்க, சாலமோன் ராஜாவை போல தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தேவ ஞானம் இறங்க போகிறது. சாலமோனுக்கு முந்தின ஞானி இல்லை, பிந்தின ஞானி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற போறாரு. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்ற போகிறாரு. உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கிற எல்லா கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவாருங்க. நீங்க கலங்காதீங்க. ஐயோ, நான் பிள்ளையை வச்சு நான் என்ன செய்ய போறேன், எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. உங்க பிள்ளைகள் உயர்த்தப்பட்ட சந்ததியா மாற போறாங்க. 3வது ஒரு மனுஷனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் கூட பிறந்த எல்லா சகோதரர்களையும் அற்பமா நினைக்கப்பட்ட மனுஷன் தான் யாருன்னா அந்த தாவீது. அந்த தாவீதை கர்த்தர் முன்குறிச்சு தாவீது மேல ஒரு கிருபை இருந்துச்சுங்க. அந்த கிருபை தாவீது என்ன செய்தது? உயர்த்தினது. அது வசனம் சொல்லுகிற உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, உன்னிலும் உன் சந்ததி அடையாளங்களாகவும் அற்புதங்களாய் இருப்பார்கள்.
இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகள் அற்புதங்களாக அடையாளங்களா மாறுவாங்க. ஒருவேளை நினைக்கலாம், என் பிள்ளை எனக்கு வேதனை உண்டாக்குற பிள்ளை, எனக்கு அவமானத்தை உண்டாக்குற பிள்ளை. இல்ல பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, உங்க பிள்ளைகள் அற்புதங்களாய் மாற போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் பிள்ளைகள் அடையாளங்களாய் மாறப் போகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற வசனத்தின்படியே நான் உங்கள் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். அற்புதங்களாகவும் அடையாளங்களும் மாறப்போகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்தியுள்ள சந்ததியாய் மாறப் போறாங்க, ஒரு பரிசுத்தத்தின் சந்ததியாய் மாறப் போகிறார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 30வது வசனம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறைக்கும் அது கர்த்தருடைய சந்ததி. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க, அது உங்க பிள்ளைகள் இல்ல, தேவனுடைய சந்ததியாய், கர்த்தருடைய சந்ததியாய், தேவனுக்கு பயப்படுகிற, தேவ திட்டத்தை தேவ சுத்தத்தை செய்கிற சந்ததியாய் கர்த்தர் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2025 2026 கல்வி ஆண்டுல உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே மாற்ற போறாரு. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய போதனை இருக்கும், கர்த்தருடைய நடத்திப்பு இருக்கும். சத்துருக்களை பார்க்கிலும் ஞானம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 98 99 நம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குகிறீர், அவைகள் இன்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறதுங்க, உங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். உங்க பிள்ளைகளை குறித்து ஏன் நீங்க கலங்குறீங்க? உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்புறாங்களா, இவன் பிள்ளை எப்படி படிக்கிறான், என்ன செய்யறான்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகள் உங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். 99வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அடுத்து 2வது நம்ம பார்க்கிறோம், போதிக்கிறவர்களை பார்க்கலும். அதாவது நீங்க அவருடைய சாட்சியை கை கொண்டு, அவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை பார்க்கிறோம் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுவாங்க, குருவ மிஞ்சின சிசின்னு சொல்லி. அது போல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளா, சாட்சி உள்ள பிள்ளைகளா ஒருவேளை உங்க பிள்ளைகள் இருப்பார்களானால், நீங்க வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, உங்கள் போதிக்கிறவர்களை பார்க்கிறோம் ஞானத்தை ஆண்டவர் தருகிறாரா. 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 100வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 100, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். பாருங்க, நீங்க ஆண்டோடைய கட்டளைகளை கை கொள்ளணும், கற்பனைகளை வசனங்களை நீங்க கை கொள்ளும் பொழுது முதியோர்களை பார்க்கலனால சொல்லுவாங்க. சில பிள்ளைகளை பார்த்தோன்னே ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்குது. நீங்க கர்த்தர் சொல்றாருங்க, உங்க பிள்ளைகள் முதியோர்களை பார்க்கல ஞானம். நீங்க கலங்குறீங்க, என் பிள்ளை எதை சொன்னாலும் கேட்கல, கலங்காதீங்க. இந்த மாதத்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் முதியோர்களை பார்க்கல ஞானம். நல்ல மெச்சூரிட்டியை இந்த கல்வி ஆண்டில் உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அதுக்கு யார் உதவி செய்வார்னா அவர் தான் போதிக்க போகிறாரு. 2வது, உங்களை பகைக்கிறவர்களை பார்க்கிறோம், சத்துருக்களை பார்க்கிறோம், தேவன் உங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, போதிக்கிறவர்களை பார்க்கிறோம், ஆசிரியர்களை பார்க்கல ஞானத்தின் ஆவியினாலே நிச்சயமா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி அநேக ஆயிரங்களுக்கு உங்க பிள்ளைகளை ஞானவான்களா மாற்றுவாரு. உங்கள் பிள்ளைகள் ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்பட்ட பிள்ளைகளா இருப்பார்கள். கல்விமானி ஞானத்தை உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அந்த வாக்கு தத்தத்தோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படி குட்டி பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் இருப்பீங்கன்னா அப்படி எல்லாரும் இரு கடங்களில் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு பெற்றோர்கள் எல்லாம் ஜெபிக்க போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நேராக கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது எங்களுடைய சந்ததி அல்ல, கர்த்தருடைய சந்ததின்னு சொல்லி உங்க பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அன்னால் தான் பெற்றெடுத்த பிள்ளையை தேவ ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சாமுவேல் தேவனுடைய பிள்ளையாய் வளர்ந்தார், தேவ திட்டத்தை செய்கிற பிள்ளையாய் வளர்ந்தார், தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளையாய் வளர்ந்தார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக அப்பா எங்க பிள்ளைகளை, எங்க ஆண்டவரே குடும்பங்களை நீங்க கொண்டு வந்தீரே, எங்க ஏலோகிம் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீ நடத்தி கொண்டு வந்தீரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரை நீ நடத்தி கொண்டு வந்தீரே. வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி கர்த்தருடைய சாட்சிகளை அவர்கள் கை கொண்டு வாழ்வதற்கு
தேவரே நீங்க இறக்கம் செய்யுங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஞானவான்களா மாறணும் பிள்ளைகள். ஆண்டவரே சாலமோனை போல ஞானத்துல சிறந்து விளங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானவான்களாய் எங்க பிள்ளைகளை மாற்றுவீராக. ஓ ரீபா சந்தா ரகல ரபாபா. பிள்ளைகள் ஞானவான்களா மாறட்டும், ஞானத்துல சிறந்திருக்கட்டும், அறிவில் சிறந்திருக்கட்டும், எல்லா பயங்கள் மாறட்டும் அப்பா, ஞாபக மறதிகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவர் எந்த சப்ஜெக்ட்ல பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திர வீக்கா இருக்கிறார்களோ அந்த சப்ஜெக்ட்ல பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் ஞானத்தின் நாவினாலே நிரப்புவீராக. நிரப்புங்கய்யா. சங்கீதம் 119 சங்கீதத்துல 98, 99, 100 வசனத்தின்படி பகைக்கிறவர்களை பார்க்கிலும் சத்துருக்களை பார்க்கிலும் ஞானம், போதிக்கிறவர்களை பார்க்கிலும் ஞானம், கற்றுக் கொடுக்கிறவர்களை பார்க்கிலே ஞானம், முதியோர்களை பார்க்கிலே ஞானத்தை தருவேன் என்று சொன்னீரே. பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியினால நிரப்புங்க. பிள்ளைகள் தேவனால போதிக்கப்பட்ட சந்ததியாய் அற்புதங்களாக இந்த கல்வி ஆண்டில் அடையாளங்களாய் மாறட்டும். தேவனுடைய சந்ததியாய் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கல்வி ஆண்டு எங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை, படிப்புக்கான தேவைகளை, கல்லூரிக்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே இந்த வருஷம் பிள்ளைகள் தோல்வியை சந்திக்க கூடாதுப்பா. நல்ல ஆண்டவரே சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல நண்பர்களை கொடுங்க, நல்ல ஸ்கூல் டீச்சர்ஸை கொடுங்க, நல்ல கல்லூரி ஏற்படுத்தி தாங்க, நல்ல ஸ்கூலை ஏற்படுத்துவீராக. இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு மகிமையுள்ள வருஷங்களாய், அற்புதங்களாய், அடையாளங்களாய் மாறட்டும். பிள்ளைகள் நிமித்தமா இருக்கிற வேதனைகள், பிள்ளைகள் நிமித்தமா இருக்கிற கலக்கங்கள் பெற்றோர்களை விட்டு விலகட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், தேவ சமாதானத்தினால் குடும்பம் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.